தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்தத்தால் சுமார் 1 கோடி வாக்காளர்கள், குறிப்பாக 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட விவகாரம் மற்றும் பாஜக தமிழ்நாடு தலைவர் கே. அண்ணாமலையின் விரைவான, கடுமையான பதில்கள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். இந்திய தேர்தல் ஆணையம் நடத்திய சிறப்பு தீவிர திருத்தத்தின் விளைவாக தமிழ்நாட்டின் வாக்காளர் பட்டியலில் இருந்து சுமார் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். இது மாநிலத்தின் தேர்தல் செயல்முறைகளில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த நீக்கத்தால் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 6.41 கோடியில் இருந்து 5.43 கோடியாக குறைந்து தமிழ்நாட்டின் வாக்காளர் அளவு 11 ஆண்டுகளுக்கு முந்தைய 2013 நிலைக்கு திரும்பியது. தேர்தல் ஆணையம் இறந்தவர்கள், நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் அல்லது நகல் பதிவுகள் உள்ளவர்கள் போன்ற காரணங்களால் இந்த நீக்கங்கள் நடந்ததாகவும், வாக்காளர் பட்டியலை சரியாக்கும் நோக்கத்தில் செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தது. சென்னை மாவட்டத்தில் மட்டும் அதிகபட்சமாக 14.25 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டன. இது மாநில அளவிலான நீக்கங்களில் முக்கிய பங்கு வகித்தது. தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் குறிப்பிட்ட சமூகங்கள் அல்லது சிறுபான்மையினரின் பெயர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நீக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை முற்றிலும் மறுத்தார். அவர் அனைத்து நீக்கங்களுக்கும் உரிய நடைமுறைகள் மற்றும் சோதனைகள் பின்பற்றப்பட்டதாகவும், எந்தவித அரசியல் பாகுபாடு அல்லது தேர்ந்தெடுத்த நீக்கமும் இல்லை என்றும் வலியுறுத்தினார். ஆளும் கட்சியான திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை கடுமையாக எதிர்த்து பொது ஆலோசனைகள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தின. இது சிறுபான்மையினர், தலித்கள் மற்றும் உழைக்கும் வர்க்கத்தினரின் வாக்குரிமையை பறிக்கும் மத்திய அரசின் சதி என்று அவர்கள் கருதினர். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மத்திய அரசின் இந்த நடவடிக்கை சிறுபான்மை வாக்குகளை குறிவைத்து யூனியன் ஹோம் அமைச்சர் அமித்ஷா செல்வாக்கை பயன்படுத்துவதாக கடுமையாக குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த செயல்முறை சிறுபான்மையினர், தலித்கள் மற்றும் முஸ்லிம்களின் வாக்குகளை அரசியல் உள்நோக்கத்துடன் நீக்குவதாக கவலை தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி போலி மற்றும் நகல் வாக்காளர்களை நீக்கியது வாக்காளர் பட்டியலை சுத்தப்படுத்தி நியாயமான தேர்தலுக்கு உதவியதாக கூறி இந்த நீக்கங்களை வரவேற்றார். பாஜக இந்த திருத்தத்தை ஆதரித்தது. பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இது தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் முக்கிய நடவடிக்கை என்று பாராட்டினார். தமிழ்நாடு பாஜக தலைவர் கே. அண்ணாமலை திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையிலான போலி வாக்காளர்கள் இருப்பதாகவும், கோயம்புத்தூரில் 1 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டதில் அரசியல் தலையீடு இருப்பதாகவும் விமர்சித்தார். அரசியல் ஆய்வாளர் யோகேந்திர யாதவ் இந்த நடவடிக்கையை பாரிய வாக்குரிமை பறிப்பு என்று விவரித்து, தகுதியான வாக்காளர்களை தவறுதலாக நீக்கும் அபாயம் குறித்து கவலைகளை எழுப்பினார். சிறுபான்மையினர், விளிம்புநிலை சமூகங்கள் மற்றும் தலித்களை குறிவைத்து இந்த செயல்முறை பயன்படுத்தப்பட்டதாக பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் ஆர்வலர்களிடமிருந்து குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அண்ணாமலை வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர்களை நீக்குவதில் திமுகவின் அரசியல் தலையீடு மற்றும் ஊழல் இருப்பதாக கடுமையாக குற்றம் சாட்டினார். தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது ஏற்பட்ட பிழைகள் அல்லது முழுமையற்ற தகவல்களுக்காக சுமார் 10 லட்சம் வாக்காளர்களுக்கு அறிவிப்பு நோட்டீஸ்கள் அனுப்பி பெயர்களை மீட்டெடுக்கும் வாய்ப்பை வழங்கியுள்ளது. சுமார் 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்ட இந்த விவகாரம் தமிழ்நாட்டில் பெரும் அரசியல் விவாதம், ஊடக கவனம் மற்றும் பொது கருத்துக்களை தூண்டியுள்ளது. தேர்தல் ஆணையம் அதன் நடவடிக்கைகளை வாக்காளர் பட்டியலின் துல்லியத்துக்காக நியாயப்படுத்தினாலும், திமுக போன்ற ஆளும் கட்சிகள் கவலைகளை எழுப்பியுள்ளன. அதே நேரத்தில் அதிமுக மற்றும் பாஜக போன்றவை இதை ஆதரித்துள்ளன.